Hello friends, welcome to gayathri.hobbylobby. இன்னைக்கு நம்ம வந்துட்டு சண்டே vlog தான் வந்துட்டு பார்க்க போறோம். இப்போ நாங்க வந்துட்டு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பவிஷ்ணாவோட Dress பாக்கும்போதே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பாப்பாவை வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 1 மந்த் தான் போயிட்டு இருக்கா. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்ததா, அதாவது வீக்கெண்ட் மட்டும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் மட்டும் கிளாஸ், half an hour கிளாஸ். இப்போ நம்ம இங்க வந்துட்டு ரீச் ஆயிட்டோம். நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருக்க இந்த ஸ்விம் ஸ்கூல் நேம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம் லேப் அப்படின்ற இடத்துல தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க இங்கே. இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணது. இது வந்துட்டு இன்டோர் பூல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கிட்ஸ் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதில் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல் வந்து வெளியே அவுட்டோரில் இருக்க ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு வந்து வெளியே இருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய பேரண்ட்ஸை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வெளியே டிவியில் வந்து அப்படியே லைவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரெக்கார்டட் செஷன்ஸும் வந்து ஃப்யூச்சரில் வந்து வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ பாருங்க, பவிஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்கே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கோச் வந்து பவிஷ்ணாவுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக டீச் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க அப்படின்றா. குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லித்தர டீச்சர்ஸ், கோச் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா தான் அவங்க சொல்கிற விஷயம் வந்து அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியும். இப்படி தான் பாப்பா வந்து இன்றைக்கும் வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து போயிருக்கா. பட் இன்றைக்கி நான் வந்துட்டு போகல, அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளார நான் வந்துட்டு லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்லேயே இருந்துட்டேன். இந்த ஜார் வந்து 12 பீஸ் செட்டு. இது வந்து $10 வந்து வால்மார்ட்டில் வந்துட்டு வாங்கினேன். ஃப்ரிட்ஜில் எதனா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்துட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் ஜார்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா, எது வாங்கினாலும் சரி, கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் ஜார் வாங்கணும் அப்படின்னா மெயினாக வந்துட்டு சுடு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இன்றைக்கி வந்து இதை டேரெக்டாக சுடு தண்ணியில் போடாமல் டிஷ்வாஷர்லேயே வந்து ஆட்டோமேட்டிக் வந்து சுடு தண்ணியில் தான் வந்துட்டு வாஷ் பண்ணும். ஸோ இதுலேயே வந்து லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ரெடியாகி வரட்டும். அதுக்குள்ளார நம்மளோட சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து நான்வெஜ் வந்து ஃபுல்லாக சிக்கன் ரெசிபிஸ் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நான் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன். இஞ்சும் பூண்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்குவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வீக் டேஸ்க்கு ஃபுல்லாக வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துட்டு இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து சமைக்கலாம். அதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன். இப்போது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி பேஸ்ட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் வந்துட்டு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இப்போதைக்கு சமைக்க வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா டிஷ்வாஷர் வந்து அதில் ரெடியாகி வரத்துக்கு வந்து இன்னும் 1 hour ஆகும். அதுக்குள்ளே நம்மளோட குக்கிங் ஒர்க்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாரில் வந்து ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இப்போதைக்கு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ இந்த ஜாரில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து, ஏன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா ஜாரில், அதை வந்து லைட்டாக அலசி இந்த மாதிரி தனியாக இன்னொரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதையும் வந்து நம்ம எப்படி குழம்புக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்ற தான் போகிறோம். அப்போ இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு வைக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் குழம்போட ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டில் நம்மளுக்கே வந்து ரொம்ப சலுப்பாக இருக்கும், சமைக்கவே பிடிக்காது, ஆனால் வந்து நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒரு தக்காளி, அப்புறமா வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் இங்கே என்கிட்ட இருக்குது. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரு அரை சைஸுக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி வந்து சும்மா ஒரு கை அளவு, அதே மாதிரி தான் இப்போ நான் கையில் எடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த அளவு. நான் இன்றைக்கி சும்மா ஒரு 100 கிராம் ஆகிற மாதிரி தான் சிக்கன் வந்துட்டு போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இப்போது அதே மிக்சி ஜார்லேயே வந்துட்டு மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் சிக்கன் மசாலா. நான் வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கறி மசால் மாதிரி காமனாக எல்லா குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். அதை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மொத்தமாக பாருங்கள், வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், சிக்கன் மசாலா இது 4 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய், முக்கியமாக வந்து சிக்கன் சமைக்கும் போது நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே சமயம் சிக்கன் வந்துட்டு ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு இது எல்லாமே வந்துட்டு அந்த மசாலா போட்டேன் இல்லையா, குழம்பு மசாலான்னு ஒன்று ஆட் பண்ணல, அந்த மசாலாலே இருக்குது. அதனால நான் ஸ்பெசிஃபை பண்ணி எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணலை, சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பொரிஞ்ச உடனேவே வந்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் போனோட இருக்க சிக்கன் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் தான் வந்து கிடச்சிது. ஸோ இதெல்லாம் சமைக்க முடியும் இன்றைக்கி. இப்போ இதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கிளறி விட்டுட்டு கூடவே வந்துட்டு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் ஆகிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3 போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிற மாதிரி வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளார நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ப்ரொசீஜரை வந்து குக்கரில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு வாரமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். கூடவே நம்ம அடுத்ததாக வந்து சில்லி சிக்கன் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதாவது சிக்கன் 65 தான். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி சிக்கன் ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ரோட் சைட் கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான சில்லி சிக்கன் வந்துட்டு கிடைக்கும். இப்போ நான் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய சில்லி சிக்கன் தான் வந்துட்டு செய்கிறேன். இது வந்து வீட்டில் செய்கிற மாதிரி டக்குன்னு வந்துட்டு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சிக்கன் 65 மசாலா. இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல், திருச்செங்கோட்டில் வந்து கிடைக்கும். எங்கள் அப்பா கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். அப்பா கடையில் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு கலருக்கு வந்து கலர் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு சின்ன லெமன் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி அந்த ஜூஸ் வந்து ஆட் பண்ணினா போதும். இதுவும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சீக்கிரமாக இன்னொரு அரை மணி நேரத்தில் நான் வந்து இந்த சிக்கனை வந்து பொரிக்க போகிறேன். அதனால் இப்போவே அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் லேட்டாக சிக்கன் பொரிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் விட்டு பொரிக்கும் போது அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு சைடில் வந்து வச்சுட்டேன். அது வந்து ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சிக்கன் வறுவல் வந்துட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நிறையா பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து சிக்கன் வறுவலும் வந்து செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, கொஞ்சமாக வந்து சீரகம் இது 3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இது 3 வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வரப்போ சிக்கன் மசாலா இது 4 வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து சிக்கனே கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ஒரு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னாவே அந்த சிக்கன்லேருந்து வந்து தண்ணி வந்துட்டு விடும்.
கொஞ்ச நேரம் கழித்து காட்டுறேன். அந்த தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே திரும்பவும் அது வந்து ட்ரை ஆகும். அதுதான் வந்து இந்த சிக்கனுக்கு வந்து டேஸ்ட்டே வந்துட்டு கொடுக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி வந்து தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்குமே வந்து வேக வைங்க, மூடி போட்டே வந்து வேக வைங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயும் வந்து கம்மியாக தான் ஆகும். நான் இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கும் சரி இதுக்கும் சரி எண்ணெய் வந்து கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். நம்மளுடைய சமையல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. குழம்பு வறுவல் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆக போகுது. அடுத்ததாக குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ்க்காக தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் அதில் அரிசி வந்துட்டு போட்டுடலாம். ரைஸ் வந்து வடிக்க தான் போகிறேன் இன்றைக்கி. அடுத்ததாக ரசம் வைக்கிறதுக்கு வந்துட்டு அதுதான் வந்து கரைச்சிட்ருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக வந்துட்டு புளி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ரசமில் ஆட் பண்ணுறதுக்கு பூண்டு வந்து போடணும். பூண்டு வந்து ஒரு 4லேருந்து 5 பல் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி செக்குன்னு சொல்லுவாங்களா, இதில் போட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த புளி கரைசல் வச்சுருக்கோம்ல, புளி தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள், பெருங்காயத்தூள், இது 3 வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட வந்துட்டு பவுட்ரா இல்லை சீரகம் வந்து பொடியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரகம், மிளகு, பூண்டு இது 3ஐயும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பெருங்காயமும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரைஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரசமுக்கும் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், சீரகம்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, புளி தக்காளி போட்டு கரைசல் வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பூண்டு பல் தட்டி வச்சிருந்தாலும் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு கொதி வந்தது இறக்கிடலாம். அடுத்ததாக அரிசியும் வந்துட்டு வெந்துருச்சு. இப்போது நான் குக்கரில் தான் இன்றைக்கி ரைஸ் வந்துட்டு வடிக்க போகிறேன். இந்த மாதிரி கேஸ்கட் போடாமல் குக்கர் மூடி போட்டு ஒரு ஹெவி பேனில் இந்த மாதிரி கவுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அது பாட்டுக்கு அந்த கஞ்சி வந்து வடிஞ்சு வந்துடும். நம்ம அதை பிடிச்சிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த டிப்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களே இதை கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி. சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா சிக்கன் வறுவலும் ரெடி. சிக்கன் குழம்பும் வந்துட்டு எல்லாமே நம்மளுடைய சமையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து இந்த சர்விங் பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன் சமைச்சது எல்லாத்தையும். இந்த மாதிரி சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் வறுவல் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி வச்சிட்டு போகிறேன். ரசமுக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலும் டேஸ்ட் வந்து நல்லா வந்துட்டு கிடைக்கும். ரொம்பவே வந்து ஹெல்த்தியான சாப்பாடு நமக்கு டக்குன்னு இன்றைக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி வந்து சமைச்சு பாருங்கள். பாருங்கள், நம்மளோட ரசமும் நல்லா கமன்னு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாமே ரெடி. இப்போ அடுத்ததாக சில்லி சிக்கன் வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடாகிற டைம்லேயே வந்து பக்கத்தில் டிஷ்யூ பேப்பரும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சிக்கன் போடணும் அப்படின்ட்டு அதை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சிக்கனும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கனை வந்துட்டு போடுங்க. அதே மாதிரி நிறையா சிக்கன் அட் அ டைமில் போடாதீங்க, கொஞ்சம் பீசஸ் மட்டும் போடுங்க. அதாவது கேப் விட்டு நிறையா பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேகும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி இன்னொரு சல்லடை கரண்டி மாதிரி வந்து வச்சுருக்கேன். இதில் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஃபில்டர் ஆயிரும். இதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டுருங்க. சிக்கனை வந்து ரெடி பண்ண சிக்கனை டிஷ்யூ பேப்பரில் வந்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க சிக்கனும் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளுடைய சிக்கன் லாஸ்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அந்த சைட் கேப்பில் நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிட போகிறேன். இந்த ஜாரும் வந்துட்டு வாஷ் பண்ணி வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இதில் வந்துட்டு எடுத்து மாற்றி வச்சுக்க போகிறேன்.
இந்த மாதிரி ஜாரில் 2 ஜாரில் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்லாகி வந்திருக்கு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் கிட்ட தாராளமாக வந்துட்டு வரும். வீக் டேஸில் வந்து அவசர அவசரமாக அப்பப்போ செய்யறதுக்கு இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா. அப்புறம் ஒரு குட்டி இஞ்சி பீசஸ் வந்து இன்னொரு குட்டி ஜாரில் வந்து போட்டு வச்சுட்டு இது வந்து டீ போடும்போது அப்பப்போ இஞ்சி டீ போட்டு குடிக்க வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு இப்போ இதை 3ஐயும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். வீக் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக வந்து அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். சமையல் முடிச்சாச்சு. கையோட ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கணும் அப்படின்னா இந்த அடுப்பையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். இல்லை விட்டேன் அப்படின்னா வந்துட்டு செய்ய வந்து சலுப்பாயிரும். நெக்ஸ்ட் டே செய்கிற மாதிரி ஆயிரும். பார்க்கும்போது கிச்சனும் வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு கையோட க்ளீன் பண்ணிடலான்னு சோப் லிக்விட் வச்சு தேய்ச்சிட்டு அடுத்ததாக ஒரு வெட் வைப்ஸ் வச்சு வந்து துணி ஒரு கிளாத் வச்சு வந்து தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி சண்டே என்னுடைய ஒர்க் வந்து முடிஞ்சது. சமைச்சதை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு குட்டி தூக்க போட்டுட்டு அப்புறம் டிவி பார்த்துட்டு இந்த சண்டே வந்து இப்படியே வந்து ரிலாக்ஸ்டாக வந்துட்டு போகும். அப்புறம் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆனால் ரெகுலர் வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுடைய வேலை வந்துட்டு இன்றைக்கி வந்து முடிஞ்சது. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்துட்டு டைனிங் டேபிளில் வந்துட்டு வச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுனால டக்குன்னு வந்து பசி எடுத்துக்குது. அதனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து போட்டு கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ நம்மளுடைய சாப்பாடு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye-bye. Take care.